பரப்பி கொண்டிருக்கும் போது நாம் இங்கே வேறு இன்னும் ஊரணும் இல்லையா தமிழ். அந்த வகையில் நம்முடைய உயர்கல்வி அனைத்தும் தமிழிலேயே இருந்தால்தான் அடுத்த தலைமுறை வெகு சிறப்பாக நம்முடைய பழந்தமிழான செந்தமிழை காப்பாற்ற முடியுன்றத நாம் எல்லோரும் அறிந்து முதலில் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்றால் கல்வி கூடங்களில் உள்ள ஆசிரியர்கள் ஆங்கில வார்த்தை கலக்காத தமிழ் வார்த்தையை பேசுவதாக சபதம் எடுக்கணும். அங்கதான் முதல்ல வித்து போடுறாங்க. ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி பேசுகிற அந்த முயற்சி அங்கதான் முதல்ல நடக்குது. அந்த சூழ்நிலையை ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் தன்னுடைய மொழியை தமிழ் மொழியை மட்டும்தான் மாணவர்கள்கிட்ட பேசணும்னு நாம் உறுதி எடுத்துக்கணும். இந்த இது போல தமிழ்நாட்டிலே பழமையான மொழியை நாம் ஏதோ வளர்க்கணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். இதுவெல்லாம் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வளர்ந்த மொழி இது. அதை காக்கணும்னு நாம் பேச ஆரம்பிக்கணும். தமிழ் மொழியை நாம் ஒன்றும் வளர்க்க வேண்டியதில்லை. பல்வேறு இதிகாசங்கள், ஒரு சிலப்பதிகாரம், ஒரு கம்பராமாயணம், ஒரு மகாபாரதம், இதில் இல்லாத தமிழா? ஆழ்வார்கள் நாயன்மார்கள் பேசாத தமிழா? எழுதாத தமிழா? பெரிய அளவுக்கு அதை உருவாக்கிட்டாங்க. அதை காப்பாற்றுற வேலையை நாம் செய்கிறதே மிக பெரும் பாடாக இருக்குது என்பதை உணர்ந்து அனைவரும் தமிழை காக்க வேண்டும் என்றால் தமிழ் மொழியில் சுத்தமாக பேசணும். அது நான் ஏற்கனவே சொன்னது போல கிராமவாசி அப்படிதான் பேசுகிறாங்க. கிராமவாசி எப்போ அவங்க வீட்டிலிருந்து வெளியே வர்றாங்களோ பஸ்ஸை பிடிக்கணுன்றான், டிக்கெட்டு கொடுங்கிறாங்க. இந்த வார்த்தை எல்லாம் நகரவாசிகளால் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை. மார்க்கெட்டுக்கு போகணுன்றாங்க. இது எல்லாமே கிராமவாசிகளுக்கு நகரவாசிகள் சொல்லி கொடுத்த வார்த்தை. அப்படியே காலந்தொட்டு வரும்போது அந்த வார்த்தைகளே தமிழ் வார்த்தைகளாக மாறி அது நின்றுச்சு. பஸ்ஸு, மார்க்கெட்டு, ரயில்வே ஸ்டேஷனு, நெட்டு, போல்ட்டு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, இப்படி அது நின்று போச்சு. கிராமத்திலே தமிழ் காக்கிறான். இங்கே நகரவாசி நிறைய படித்தவன் தமிழை அது என்ன பண்ணுறான்ற வார்த்தையை நீங்களே போட்டுக்கோங்க. முடிந்த அளவிற்கு நம்முடைய வீட்டிலும் சரி, நம்முடைய உறவினர்கிட்டையும் சரி, நட்பு வட்டாரத்திலேயும் சரி, வியாபார மக்களிடமேவும் சரி, ஒரு ஆங்கில வார்த்தையை கூட கலக்காமல் பேச முயற்சித்தால் கொஞ்ச நாள் கழித்து முழு தமிழை நாம் பிரயோகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுக்கே நேரம் நிறையா எடுக்கும். நான் ஆரம்பித்தப்ப இருந்து ஆங்கில வார்த்தை பயன்படுத்தலைன்னு சொல்கிறது உங்களுக்கு பதிய வைக்கிறேன். தமிழ் வார்த்தையை முழுசாக பேசுங்க. அதுதான் தமிழை காப்பதற்கு ஒரே வழி என்பதை அனைவரும் உணர்ந்து தமிழ் 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 என பேசாமல் தமிழ் வார்த்தையை மட்டும் பேசுங்க என்ற பதிவை செய்து வெகு சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அகில இந்திய தமிழ் சங்கத்தை சேர்ந்த கோவிந்தராஜ் உள்ளிட்ட அவருடைய குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை இந்த நல்ல நேரத்தில் தெரிவித்து, தொடர்ந்து இதுபோல் தமிழ் காக்கும் பணியை செய்யுங்கள். நாங்களெல்லாம் உங்களுடன் இருந்து அனைத்து உங்களுடைய வேலைகளையும் பகிர்ந்து செய்வோம் என தெரிவித்து அழைத்து சிறப்பித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, தமிழை கேட்க இவ்வளவு பெரிய கூட்டம்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த நிமிஷத்தில் இருந்து நீங்கள் தமிழ் வார்த்தையை மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கணும். முடிவெடுப்பீங்களா? இல்லை, அதில் ஏதோ ஒரு சிலர் தான் சொல்கிறீங்க. ஆங்கில வார்த்தை கலக்காத தமிழ் பேசுவேன் என்பதுதான் இந்த தமிழ் சங்க ஆண்டு விழாவில் நாம் எடுக்கும் உறுதிமொழி. இதை எல்லோரும் ஏற்பீர்களா? சத்தம் பத்தல. நன்றி, வணக்கம், வாழ்க பாரதம். மிக சிறப்பாக. ஏன்னா இப்போ நம்ம பிறமொழி கலவாமல் தமிழில் பேசுக அப்படின்னு சொன்னால் யார் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் 5 நிமிடம் 10 நிமிடம் 1 மணி நேரம் பேசுவீங்க. அந்த மாதிரி நாங்கள் ஒவ்வொரு இந்த ஆண்டு விழா முடித்த பிறகு பள்ளி கல்லூரிகளில் இது மாதிரி சென்று இதெல்லாம் நாங்கள் ஊக்குவிக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய அடித்தளமாக
அண்ணனுங்க வந்து உங்களுக்கு கேட்டிருக்காரு. இதுக்கான முயற்சி வீட்டில் நீங்கள் பண்ணி பாருங்கள், முடியும். ஏன்னா நம்ம இந்தியா வந்து 1000 ஆண்டுக்கு முன்னாடி அடிமைப்பட்டு பல மொழிகளுக்கு வந்து கலந்துருச்சு. அதுக்கு முன்னாடி தூய தமிழ். இப்போ நீங்கள் வந்து கேரளாவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தூய தமிழ் பேசுகிறாங்க. அதே மாதிரி இலங்கையில் போய் பார்த்தீங்கன்னா தூய தமிழ் பேசுகிறாங்க. அதே மாதிரி சிங்கப்பூர், மலேசியா, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொரியா, இந்த மாதிரி இடத்துலலாம் தமிழ் தூய்மையாக பிற மொழி கலவாமல் அவங்க பேசுகிறாங்க. அதுக்கு காரணம் அவங்க பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பிறக்கிற காலம் அடிமைப்பட்டு சுதந்திரம் பெற்ற காலம். நமக்கு முன்னவர்கள் எல்லாமே அதில் வந்து கலந்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து மீண்டு வரணும்னா இப்போ படிக்கக்கூடிய இந்த இளைஞர்கள், மாணவர்கள் தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை பிற மொழி கலவாமல் பேசும் அளவுக்கு கொண்டு வர முடியும் என்பதை அண்ணாவுடைய வேண்டுதலை உங்ககிட்ட நாங்கள் கேட்குறோம். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், முடியும். அடுத்ததாக அண்ணன் அவர்கள் வந்து நம்மளது அகில இந்திய தமிழ் சங்கத்தில் எப்பொழுது எந்த நிகழ்வு என்றாலும் ஓடோடி வந்து முழுமையாக இருந்து நிகழ்வை சிறப்பிக்கும் அவருக்கு அகில இந்திய தமிழ் சங்கம் சார்பாக அகில இந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய புத்தகம் தாரகை பூக்கள் என்ற புத்தகத்தை அவருக்கு பரிசாக வழங்குகிறார். நம்முடைய கலை பண்பாட்டுத்துறையினுடைய உதவி இயக்குனர் நண்பர் சங்கர்ராமன் அவர்கள் நீண்ட காலமாக அவர் பிறந்த ஊர் வந்து கும்பகோணமாக இருந்தாலும் சரி கூட சேலத்திலே அந்த மக்களை, அந்த மண்ணை நேசித்து அங்கே இருக்கக்கூடிய வீடை வாடகைக்கு விட்டு திரும்ப நாம் அங்கே போகிறதில்ல, சேலத்திலே தான் இருக்க போகிறோம், அந்த வீட்டையே விற்றுட்டார். கும்பகோணத்தில் இருந்தது. சேலம் மண்ணை நேசிப்பவர், சேலம் மக்கள் பால் ரொம்ப பிரியம் கொண்டவர். கலை பண்பாட்டுத்துறையில் அவர் உதவி இயக்குனராக அவர் பதவி உயர்வு கிடைத்த உடனேயே இந்த சேலத்தில் சுமார் 6000 கலைஞர்களை ஒன்று திரட்டி மிக பிரம்மாண்டமான ஊர்வலத்தை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து பண்ணாங்க. இவ்வளவு பெரிய கலைஞர்களை ஒன்று திரட்டியதுன்றது இதற்கு முன்னாடி யாருமே பார்த்ததில்லைன்னு அங்க வந்திருந்த கலைஞர்கள் பேசினது. தமிழை நேசிப்பவர், சேலம் மண்ணை நேசிப்பவர், கலையை உயிராக மதிப்பவர் திரு கும்பகோணம் சங்கரராமன் அவர்கள். ஆமாம் ஆமாம், சிறந்த பாடகர், கலைஞர், நல்ல குரு பாரம்பரியம் கொண்டவர். இதுக்கு இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய குருவினுடைய தந்தை மகாராஜபுரம் சந்தானம். அவருடைய கச்சேரி ஒரு முறையில் சென்னையில் நடந்துகிட்டு இருந்தது. அந்த வழியாக நம்முடைய தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் வர்றாரு. அப்ப அந்த வழியாக வரும்போது மிக திரளான கூட்டம், அந்த அரங்கத்திற்கு வெளியே மிக திரளான கூட்டம் நின்று கொண்டிருந்தது. அப்ப தமிழ் ஆர்வலரான கலைஞர் அவர்கள் என்ன ஏதுன்னு ஒரு நிமிஷம் நிறுத்தி அந்த விவரத்தை கேட்டு, ஓ மகாராஜபுரம் சந்தானம் கச்சேரின்னா கூட்ட அரங்கை தாண்டி சாலைகள் முழுக்க இது போன்ற கூட்டம் நிற்குமான்னு கேட்டு, ஐயா அவரை பார்க்க கூடிய கூட்டம் அல்ல, அவருடைய தமிழ் பாடலை கேட்கக்கூடிய கூட்டம்னு சொல்லி கலைஞருடைய உதவியாளர் சொல்ல, இதை கேட்டுக்கொண்டே கோட்டைக்கு சென்று விட்டார். அப்படியே பணிகள் செஞ்சுட்டு சரியான வாய்ப்பு வரும்போது அந்த தெருவிற்கு மகாராஜபுரம் சந்தானம் சாலை என
பெயரிட்டவர் கலைஞர். அந்த குரு பாரம்பரியத்தில்